ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது கேளுங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அவரை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வசனம் சொல்லப்பட்டது. அது என்ன வசனம்னு பாருங்க. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படின்னு ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் சுமார் 700 வருடங்களுக்கு பின்பு, 700 இயர்ஸ்க்கு பின்பு நிறைவேறினது. எங்கன்னு பார்க்கலாமா? பாருங்க, மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல அந்த தேவதூதன் மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு அவர்கிட்ட பேசுவாரு. அப்போ இந்த வசனத்தை சொல்வார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருந்தாரு இல்லைங்களா? அவருடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புவதற்காக. எதற்காக அனுப்பினாரு? உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் ஏசப்பா சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். அதாவது நம்ம செஞ்ச பாவத்திற்கு இயேசு கிறிஸ்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஸோ நம்மளுடைய பாவப்பிடியிலிருந்து நம்மளை மீட்டு நம்மளை ரட்சிப்பதற்காக தேவன் அனுப்புவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற சில நூற்றாண்டுகள் எடுத்தது இல்லைங்களா? ஆனாலும் தேவன் வாக்கு பண்ணபடியே அவர் செய்தார். இப்பொழுதும் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா நம்மளை மீட்பதற்காக, நம்மளை பாவப்பிடியிலேருந்து ரட்சிப்பதற்காக அவருடைய குமாரனையே அனுப்புவேன்னு சொல்லி வாக்கு பண்ண தேவன் அவருடைய வார்த்தையில உண்மையாக இருந்தார் இல்லைங்களா? ஸோ அவருடைய ஒரே குமாரனையே நமக்கு கொடுத்தார். நம்ம செஞ்ச பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த விஷயத்துல உண்மையா இருந்த தேவன் இப்பொழுதும் எல்லா விஷயத்திலையும் நமக்கு உண்மையாக இருக்கிறார், தொடர்ந்து இருப்பார். பாருங்க, நமக்கு நம்மளுடைய பாவத்து நிமித்தம் அவர் நம்மளை தண்டிக்காம, நம்ம எவ்வளோ தவறுகள் நம்ம செய்கிறோம், ஆனாலும் தேவன் பொறுமையாக இருந்து நமக்கு கிருபையை கொடுத்து இரக்கம் பாராட்டி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நன்மை செய்கிறார் இல்லைங்களா? நம்ம டெய்லி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னாலே அதுவே தேவனுடைய கிருபை தான். நம்ம உயிரோடு இருக்கிறதே தேவனுடைய அருள். ஸோ இந்த நாளிலும் தேவன் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம அவரை விசுவாசிக்கணும். அவரை நம்பும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம்.